கிரிப்டோ ஸ்பாட் காப்பி ட்ரேடிங்னு சொன்னால் என்ன? முதலாவது கிரிப்டோவை விடுவோம், ஃபியூச்சர் ட்ரேடிங், ஸ்பாட் ட்ரேடிங் விடுவோம், காப்பி ட்ரேடிங் மட்டும் எடுப்போம். ஓகே, காப்பி ட்ரேடிங்னா என்ன? ஏபின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 2 ஆட்கள் இருக்காங்க. ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். அவரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியாலும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியாலும், மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் பார்த்து பெஸ்ட்டாக ட்ரேட் எடுக்கிற ஒரு ட்ரேடர். அவர் நார்மலாக ட்ரேட் எடுப்பேன்னு சொன்னால் லைக் 80% இல்லாட்டி 70% சக்ஸஸ் ரேட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஆனால் பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ட்ரேட் பண்ணுறது ஆசை இருக்குது, ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இல்லை. அவருக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ண தெரியாது. இப்போ ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஆல் ட்ரேட் பண்ண ஏலும், அதோட சேர்த்து அடிஷனல் அவர் இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும்னு சொல்லியும் அவர் நினைக்காரு. அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் ட்ரேட் பண்ண முடியாது, ஆனால் அவருக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணினா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் கமிஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு இவர் ஓகேன்னு சொல்லி சொல்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதே மாதிரி இருக்கிற ஏஎல்ஆரையும் ஒரு இடத்த எடுத்து, இதே மாதிரி இருக்கிற பிஎல்ஆரையும் ஒரு இடத்த எடுத்து, ஏஐம் பிஐம் சொல்லி கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்த்தோட பேர் தான் காப்பி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இப்படி கனெக்ட் பண்ணுற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் காப்பி ட்ரேடிங்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரலாம். இப்போ ஏக்கு ட்ரேட் பண்ண தெரியும், எல்லாமே செய்ய தெரியும், அப்போ அவர் ட்ரேட் பண்ணிட்டு போகிறானே, அவர் ஏன் மத்தாக்களுக்கும் ஹெல்ப் பண்ண முன் வரணும்? அவரால் ஏர்ன் பண்ண எழுந்தானே, ஏன் அவருக்கு இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி கொப்பிங்கிற விஷயத்தை கொண்டு வரதுக்கு ஏன் அவர் விருப்பப்படுவார்? விருப்பப்பட தேவையில்லைதானேன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் ஒன்று வரலாம். இப்போ ஏட டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிட்டட், அதே மாதிரி ஏட கேபிட்டலும் லிமிட்டட். ஏ கிட்ட 24 ஹவர்ஸ் தான் இருக்குது, அதே மாதிரி ஏ கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு கேபிட்டல் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே செஞ்சு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர், ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் இருக்காது. அப்போ இந்த காப்பி ட்ரேடிங் கான்செப்டில் என்ன நடக்கும்னு சொன்னால், சில பிளாட்ஃபார்ம்களில் இதே மாதிரியான ட்ரேடர்ஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இவர் வின் ரேட் இப்படி இருக்குது, அவர் ட்ரேட் பண்ணினா சக்ஸஸ் கூட இருக்குன்னு சொல்லி அவரோட எல்லா ரிசல்ட்ஸோட அவரோட ப்ரொஃபைல் இருக்கும். விரும்பினாக்கள் போய் காப்பி பண்ணலாம். அப்படி காப்பி பண்ணக்குள்ள அவர் போட்டிருப்பாரு, யாரெல்லாம் இந்த ட்ரேடை காப்பி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எடுக்கிற ப்ராஃபிட்டில் இருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 5% இல்லாட்டி 10% எனக்கு கமிஷனாக தரணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரேடை காப்பி பண்ணாலும் எடுக்கிற ட்ரேட் எல்லாத்துக்குமே கமிஷன் தரணும். அப்படி இல்லாட்டி மந்த்லி பே பண்ணணும்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கமிஷன் ஸ்ட்ரக்சர் அவர் வச்சிருப்பாரு. இப்போ இப்படி வைக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ ஏ கேட்டகரி ஆக்களுக்கு போதிய அளவு பணம் இல்லாட்டி இப்படி நிறைய பேர் காப்பி பண்ணுறதால, இப்போ 100 பேர் இப்போ ஏ காப்பி பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவர் இப்போ ஒரு $10 ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்குன்னு சொன்னால் அந்த ட்ரேடை 100 பேர் காப்பி பண்ணுவாங்க. ஆனால் காப்பி பண்ணுறாங்க மேபி $100, $1000, $10,000 சொல்லி கேபிட்டல் வச்சு காப்பி பண்ணுவாங்க. இப்படி காப்பி பண்ணி $10க்கு 10% வந்து $1 ப்ராஃபிட் வரக்குள்ள, $100, $1000, $10,000 வைக்கிறவனுக்கு ஒரு 10% போகக்குள்ள $100, $1000 சொல்லி ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அப்படி பெரிய அளவில் வர ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட கமிஷன் இவருக்கு வரக்குள்ள, இவருக்கு அடிஷனல், இவர் ட்ரேட் பண்ணுறதை விட அடிஷனலாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஒன்று இவருக்கு வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், பி கேட்டகரி பீப்புள்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்படி இன்னொரு ஆளை காப்பி பண்ணக்குள்ள அவங்களோட ஓன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அவங்க இதுக்குள்ளே சம்மந்தப்படாமல் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% பெசிவ் இன்கம். யாரோ ஒரு ஆள் ட்ரேட் பண்ணுறத இவர் பொட்டும் என்ன செய்யும் சொன்னால் காப்பி பண்ணும். காப்பி பண்ணுறதுல இவருக்கு ப்ராஃபிட்டோ லொஸ்ட்டோ வரும். ஸோ அப்படி வரக்குள்ள நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவார்னு சொன்னால் இவருக்கு 100% அது பெசிவ் இன்கமில் வரும். ஸ்டில் இதில் லொஸ்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதை அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருக்குமே, ஏ கேட்டகரி பீப்புளுக்கும் பி கேட்டகரி பீப்புளுக்கும் ஒரு வின் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிஷனல் இன்கம் ஒன்று கிடைக்குது ஏக்கு, பிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெசிவ் இன்கம் ஒன்று கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட் ட்ரேடிங் ஈக்குவல். அநேகமானாக்கள் பொட் ட்ரேடிங்கும் காப்பி ட்ரேடிங் ஒன்று நினைச்சிட்டுங்க. பொட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் இல்லை. பொட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்கோரிதத்தை மட்டுமே பேஸ் பண்ணி ரன் ஆகும். நீங்கள் இப்போ பொட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த அல்கோரிதமில் என்ன இருக்குது, நிறைய அல்கோரிதம் இருக்குது. ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், இல்லாட்டி ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அல்கோரிதம் இருக்குது. என்ன அல்கோரிதம் ப்ரோக்ராம் பண்ண பார்த்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ட்ரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். மல்டிபிள் ஸ்கேலில் அது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு கேபிட்டல் கொடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி, என்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஹியூமன் காப்பி ட்ரேடிங், நார்மலாக காப்பி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதர் இன்வால்வ் ஆகக்குள்ள அந்த மனிதன் செய்கிற மிஸ்டேக் அப்படியே உங்களுக்கும் டூப்ளிகேட் ஆகும். மனிதன் ட்ரேடிங்கில், மேனுவல் ட்ரேடிங்கில் இருக்கிற மெயின் பிரச்சனையை எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளோதான் பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும்
ஓகே, அவர் நிறைய விடத்தை பிழையான முடிவுகள் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. ஃபியர், அடுத்தது கிரீட் எல்லாம் அவருக்கும் தாக்கம் செலுத்தும். அப்படி நடக்கக்குள்ள நாளைக்கு அவர் பெரிய லொஸ்ட்டை சந்திக்கிற சான்ஸ் இருக்குது. அப்படி பெரிய லொஸ்ட்டை சந்திக்கக்குள்ள அவருக்கு மட்டும் அது லொஸ்ட் இல்லை, அவரை நீங்கள் ஹொபி பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அது லொஸ்ட்டில் வந்து முடியும். ஆனால் சில பிளாட்ஃபார்ம்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக அவர் சில நேரம் மைனஸில் போகக்குள்ள அவர் கொயினை மெனுவில் க்ளோஸ் பண்ணாட்டியும் நீங்கள் கொப்பி பண்ணக்குள்ளே லைக் 5 வீதத்துக்கு கீழே போனால் இல்லாட்டி 10 வீதம் மைனஸில் போனால் உடனே உங்களோட இதை பொசிஷனை க்ளோஸ் பண்ணி உங்களோட மிச்சம் இருக்கிற அசட்டை செக்யூர் பண்ணுற மாதிரி ஆப்ஷனெல்லாம் சில இடத்த இருந்தாலும் லைக் அப்படி இருக்கிற நல்ல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காப்பி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு அவர் ஒரு பேட் ட்ரேடாக ஒன்று எடுத்துட்டார், பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வந்து மார்க்கெட் அப்படியே சரிஞ்சு லைக் 50-60 வீதம் மைனஸில் போனீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் கேபிட்டல் ஒன்றை வச்சு அவரை காப்பி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மேபி அவர் சின்ன ட்ரேடாக எடுத்துருப்பார், அவருக்கு ஒரு லாஸ் $5-10 இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய கேபிட்டல் ஒன்று போட்டு அவர் காப்பி பண்ணக்குள்ள உங்களோட லாஸ் $1000-10,000 போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது நிறைய. அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காப்பி ட்ரேடிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் காப்பி ட்ரேடிங்கை விட பொட் ட்ரேடிங்கை நான் பெட்டர்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா பொட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்கோரிதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி நீங்கள் நல்ல பொட்டுகளை கனெக்ட் பண்ணிங்க சொன்னால் மோஸ்ட்லி அது போல ஒரு சான்ஸ் இல்லை. ஏன்னா பொட்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எமோஷனல் தான், ஆனால் மனிதனுக்கு எமோஷன் இருக்குது. நான் சும்மா சொல்லலை, நானும் ஆல்ரெடி காப்பி ட்ரேடிங் செஞ்சிருக்கிறேன். நான் செஞ்ச காப்பி ட்ரேடிங் எதுலேயுமே எனக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட் செய்கிற அளவுக்கு மாஸ் வால்யூமில் ட்ரேட் நடக்க மாட்டேங்குது. அவர் மனிதர் தான், அவரும் குறிப்பிட்ட ஒரு டைம் தான் இருக்குது, அந்த டைமில் அவர் ட்ரேட் பண்ணுவார். ஸோ பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியில் அவரும் கண்டுபிடிப்பாங்கிறது கேள்விக்குறி. ஆனால் பொட்டை வைக்கக்குள்ள 24/7 அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, அது பியூர் பெசிவ் இன்கம். ஆனால் ஒரு ஹியூமனை காப்பி பண்ணக்குள்ள லைக் அது 100% பெசிவ் இல்லை, ப்ளஸ் நிறைய எமோஷன் தாக்கம் செலுத்தும். நீங்கள் பெஸ்ட்டான ட்ரேடரை கண்டுபிடிக்கிறேன், அது உங்களோட ஹையில் இருக்குது. ஸோ இதுதான் நார்மலாக காப்பி ட்ரேடிங்குடைய விளக்கம். இதில் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் காப்பி ட்ரேடிங் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காப்பி ட்ரேடிங் நீங்கள் பெஸ்ட் எப்படின்னு சொன்னால் மெனுவலாக நீங்களே எல்லாத்தையும் படித்து ட்ரேட் எடுக்கிற பெஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு டைம் இல்லை, படிக்கிறது கஷ்டம், இல்லை நீங்கள் வேறு ஒர்க் பண்ணிட்டுருங்க, பெசிவ் இன்கம் மாதிரி பார்த்துட்ருப்பீங்கன்னு சொன்னால் பொட் ட்ரேடிங் பெஸ்ட்டு. ஆனால் நான் காப்பி ட்ரேடிங்கை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மெனுவல் ட்ரேடிங் பண்ணுவீங்களா, பொட் ட்ரேடிங் பண்ணுவீங்களா, இல்லாட்டி காப்பி ட்ரேடிங் பண்ணுவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெனுவல் ட்ரேடிங் பண்ணுன்னு சொன்னாலும் சரி, பொட் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லி அது சம்மந்தமான கைடன்ஸ் ஹெல்ப் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எத்தனை லைக் இடிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸை தரோம். பை.